1971 ஆண்டு தேர்தல் களத்திற்கு தயாரானார் காமராஜர். அப்போது ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவே கக்கனை களமிறக்குவார் காமராஜர் என்று பலரும் கணித்தனர். ஆனால் காமராஜரோ ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக கக்கனை களமிறக்கினார். முந்தைய தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி வளர்ச்சி பணிகளில் ஆர்வத்துடன் இருந்த கக்கன் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டினார். என்றாலும் காமராஜர் சொல்லிவிட்டதால் தயக்கத்தை கலைத்துவிட்டு தேர்தல் களத்திற்கு வந்தார் கக்கன். உண்மையில் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்தவர் கக்கன். அந்த பகுதியில்தான் அவருக்கு செல்வாக்கு அதிகம். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரசுக்கு செல்வாக்கு நிரம்பிய தொகுதியாக இருந்தாலும் அது கக்கனுக்கு நேரடியாக தொடர்பில்லாத தொகுதி. அதன் காரணமாகவே அந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் TS லட்சுமணனிடம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் கக்கன். அரசியலில் இருந்து முழுமையாக விலகிய கக்கனுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்படவே மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அந்த தகவல் அமைச்சர் காளிமுத்து மூலம் முதலமைச்சர் எம்ஜிஆரின் கவனத்திற்கு சென்றது. உடனடியாக கக்கனை சென்று பார்த்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மருத்துவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டதோடு சிறப்பு வார்டில் வைத்து சிகிச்சை கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். எளிமை, நேர்மை, பொதுநலன் என்றே இயங்கிய கக்கனின் உடல்நிலை மிகவும் வாட்டி வதைத்தது. அது 1981 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அவரது உயிரையும் பறித்தது. அந்த நொடியில் கக்கன் என்கின்ற சாமானிய தலைவனின் சரித்திரம் முடிவுக்கு வந்தது.